கடந்த 65 நாட்களில் 47 ரயில் விபத்துகள். மோடி மீது கைது நடவடிக்கை. ஐநா அதிரடி. அதாவது 2019ஆம் ஆண்டு மக்களவை தேர்தலுக்கு பின் ஆட்சியை பிடித்த பாஜக சீர்திருத்தம் என்ற பெயரில் பல சர்ச்சை நடவடிக்கைகளை முன்னெடுத்தது. கல்வித்துறையில் புதிய கல்விக் கொள்கை வரையறை, மாநில வருவாயை நசுக்கும் வகையில் பட்ஜெட் முன்மொழிவுகள், உள்துறையில் குடியுரிமை திருத்த சட்டம் வரையறை என மக்களை வஞ்சித்த நடவடிக்கைகள் ஏராளம். அதில் முக்கிய பங்கு ரயில்வே துறையும் சாரும். வரலாற்றில் இல்லாத வகையில் ஒரே ஆண்டில் அதிகப்படியான ரயில் விபத்துகள். ஏனென்றால் அது 2023 ஆண்டில்தான் நிகழ்ந்தது. இதனால் மக்கள் அச்சத்துடன் ரயிலில் பயணிக்க மேற்கொள்ள நேரிட்டது. இந்த நிலையில் 2024ஆம் ஆண்டு மக்களவை தேர்தலுக்கு பின்பாவது ரயில்வே துறையில் மாற்றம் உண்டாகும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அதிலும் மக்களை அதிருப்தி அடைய வைத்துள்ளது பாஜக ஒன்றிய அரசின் முடிவு. குறிப்பாக கடந்த ஆட்சியில் ரயில்வே துறை அமைச்சராக இருந்த அஸ்வினி 18வது மக்களவையிலும் ரயில்வே அமைச்சராக நீட்டிக்கப்பட்டார். அதற்கேற்ப ரயில் விபத்துகளும் நீட்டிக்க தொடங்கியுள்ளது. இவ்விபத்துகளை நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகள் கடுமையாக விமர்சித்த போதும் இவையெல்லாம் சிறிய சிக்கல் என பொறுப்பின்றி பதிலளித்தார் ரயில்வே துறை அமைச்சர் அஸ்வினி. இந்த நிலையில் அது மட்டும் அல்லாமல் இதில் கணக்கில் வராத சிறு சிறு ரயில் விபத்துகளையும் சேர்த்தால் மொத்தமாக 47 ரயில் விபத்துகள் கடந்த 65 நாட்களில் ஏற்பட்டு உள்ளது என தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதனால் தற்போது உலக நாடுகளின் சபையான ஐநா சபையே மோடி மீது நடவடிக்கை எடுக்க முன்வந்துள்ளது. இந்த தகவல் பாஜகவினரை அதிர்ச்சியடைய வைத்துள்ளது. இதன் காரணமாக மோடி கைது செய்யப்படவும் அதிக வாய்ப்புள்ளது என அரசியல் வட்டாரங்கள் கூறி வருகின்றனர். சரி, இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.